ஏன் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க? எங்க தம்பிக்கு உடம்பு சரியாம இருந்துச்சுல, இப்போ ஃபிக்ஸ் வர மாதிரி ஆச்சுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இருக்கேன். ஏய் என்ன சொல்கிற? எந்த ஹாஸ்பிட்டலு? ஹலோ, ஃபோன் லாக்குடா. இந்தப்பா எவ்வளோண்ணா? 85 ரூபா ஆச்சுப்பா. அண்ணா மொபைல் லாக் ஆயிடுச்சு. நான் வீட்டில் போய் காசு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு என்னப்பா காலையில் முதல் நீங்கள் காலையில் உயிர் வாங்க நீங்கள் வந்து. சாரிண்ணா. ஆமாங்க, இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி நம்மளுக்கு அவசரமான நேரத்துலையோ இல்லை தேவைப்படுற நேரத்துலையோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனை லாக் பண்ண வாய்ப்பு இருக்குது. எதுக்கு அப்படின்னா நீங்கள் தமிழ்லேயே பார்த்த மாதிரி கடன் வாங்கிட்டு நம்ம இஎம்ஐ சரியாக கட்டலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஃபோனை வந்து லாக் பண்ணிடுவாங்க. அதுக்கான அதிகாரத்தை ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்குக்கும் ஃபினான்ஸ் கம்பெனிக்கும் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் இருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னாக்கா 2023 15% இருந்த கடன் வாங்குறவங்களோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 2024 20% அதிகரிச்சுது. இப்போ 2025 அது 20லேருந்து 25% அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது கடன் வாங்குவங்களோட எண்ணிக்கை ஒரு பக்கம் அதிகமாகிட்டே போனாலும் வாங்கின கடனை திருப்பி கட்டாதவங்களோட எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டே வருது. இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னாக்கா இப்படி ஒரு திட்டத்தை நம்ம நடைமுறைப்படுத்தினா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. சரி, இப்படி கடன் வாங்குறவங்களோட எண்ணிக்கையை குறைக்கிறதுக்காக மட்டும்தான் இது பண்ணுறாங்களா அப்படின்னா அதுக்கு மட்டும் கிடையாது. கடன் வாங்கின கஸ்டமரோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஃபினான்ஸ் கம்பெனியும் பேங்க் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணுறதா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததுனால அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கணும். அதனால் 2 பேருக்குமே நடுநிலையான ஒரு விதியை வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை கொண்டு வர போகிறாங்க. முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கடன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா, இப்போ வந்து ஹோம் லோன் வாங்கியிருக்கோம், கார் லோன் வாங்கியிருக்கோம், பைக் லோன்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னாக்கா கடனை வாங்கிட்டு கட்டாமல் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அந்த ஃபினான்ஸ் கம்பெனியோ பேங்க்கோ என்ன பண்ணும், இவங்களை கடனை கட்ட வைக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க, அப்புறம் கால் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து நமக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணாமையும் அந்த கடனை கட்டாமல் இருந்தாலும் தான் என்ன பண்ணுவாங்கன்னா டைரெக்டாக வந்து வீட்டை ஜப்தி பண்ணுறதோ இல்லை காரோ பைக்கோ சீஸ் பண்ணிட்டு போகிறதோ பண்ணுவாங்க. இப்போ இந்த ஸ்கீம் எதுக்கு பண்ண போகிறாங்க, கொண்டு வர போகிறாங்க அப்படின்னாக்கா, மொபைல் இருக்குல்ல, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூஸில் பார்த்துருப்போம், ஐஃபோன் வந்து ஆஃபரில் இருக்குது, கம்மி ரேட்டில் வருது அப்படின்றதுக்காக நிறைய பேர் வந்து கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணியோ இல்லை வந்து லோன் எடுத்தோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறையா பேர் வந்து அந்த ஃபோனில் வாங்குறாங்க. ஐஃபோனுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோனெல்லாம் யாரெல்லாம் இஎம்ஐயில் வாங்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த திட்டம் பொருந்தும். இப்போது நம்ம வந்து ஒரு வீட்டை லோனில் எடுத்தாலோ இல்லை காரை லோனில் எடுத்தாலோ சீஸ் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணி நம்ம பேங்க்குக்கு வர வேண்டிய அமௌண்ட்டை அவங்க எடுத்துப்பாங்க. இப்போ ஒருத்தர் மொபைல் வாங்கிட்டு போகிறாரு, இஎம்ஐ கட்டல, அந்த ஃபோனை போய் மறுபடியும் கொண்டு வந்து சேல்ஸ் பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா அதோட வேல்யூ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா பல மடங்கு இறங்கியிருக்கும். அப்போ இவங்க கொடுத்த பணத்தை திருப்பி வாங்க முடியாது. அப்போது ஒரே ஒரு வழி அவங்கள சரியாக கட்ட வைக்கிறது மட்டும்தான். அப்படின்றதுனால தான் யாரெல்லாம் ஸ்மார்ட் ஃபோனை வந்து இஎம்ஐயில் வாங்குறாங்களோ, அப்படி வாங்குற இஎம்ஐ கட்டாமல் இருக்காங்களோ அந்த மாதிரியான கஸ்டமருக்கு மட்டும் அவங்க ஃபோனை லாக் பண்ணுங்கள் வித் அவங்க பர்மிஷனோட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்களோட ஃபோனெல்லாம் வந்து கண்மூடித்தனமாக லாக் பண்ண முடியாது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி ஒரு வந்து இஎம்ஐ கட்டலை, இது பார்த்துக்கோங்க, நாங்கள் வந்து லாக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட டைம் தருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும், என்ன ரீசன் அப்படின்னு சொல்லணும். அது ஏற்றுக்கக்கூடியதாக இருந்துச்சுன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து அந்த இஎம்ஐயை வந்து எப்படியோ வந்து வெளியே வந்து ரெடி பண்ணியாவது கொடுக்குற மாதிரி இருக்கும். அதையும் தாண்டி நம்ம அதை விதிமீறல் பண்ணுறோம், அவங்க சொன்னதெல்லாம் நம்ம கேட்கல அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட பர்மிஷனோட அந்த ஃபோனை வந்து லாக் பண்ணிடுவாங்க. இப்படி தான் இது வந்து நடைமுறைப்படுத்த போகிறாங்க. இன்னும் அதை பற்றி தெளிவாக தெரியணும் அப்படின்னாக்கா அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டாலோ இல்லை அதை பற்றி கைடன்ஸ் நம்மளுக்கு வந்தால் தான் தெரியும். இப்போதைக்கு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறது என்னென்னா, இந்த மாதிரி அதிகாரத்தை வந்து பேங்க்குக்கோ ஃபினான்ஸ் கம்பெனிக்கோ தரலாம் அப்படின்ற மாதிரி ஆர்பிஐ பேசிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதும், இன்றைக்கி வந்து ஸ்மார்ட் ஃபோனோட மோகம், அதுலேயும் எஸ்பெஷலி ஐஃபோனோட மோகம் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. நம்மளோட உழைப்பு, நம்மளோட வருமானம், நம்மளோட சொத்து இதையெல்லாம் தாண்டியும் கூட இன்றைக்கி வந்து நான் ஐஃபோன் வச்சுருந்தா அது ஒரு பெரிய ப்ரைடு எனக்கு அப்படின்னு நினச்சி இன்றைக்கி அதில் போய் அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணி, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது ஆக்சுவலாக, அதில் வந்து போட்டு இன்றைக்கி நிறைய பேர் வந்து இஎம்ஐ கட்டுறதை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அது தப்புன்னு சொல்ல வரல, அது ஒருத்தரோட பர்சனல். ஸோ அவங்கவுங்க கையில் தான் அது இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் யோசிச்சு எது பண்ணாலும் பெட்ரு. அதே மாதிரி நம்ம இஎம்ஐயில் எடுக்கிறோம் அப்படின்னா சரியாக கட்டிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு சிவில் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகாது. சிவில் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகலைன்ற பட்சத்தில் கம்மி இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்மளை அவசர தேவைக்கு அந்த கடனை பயன்படுத்திக்க முடியும். இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக சிவில் ஸ்கோரும் அடி வாங்கி அதனால் நமக்கு கடனும் கிடைக்காம போய் நம்ம இன்னும் கொஞ்சம் சிக்கலில் வந்து மாட்டிப்போம். இது வாரன் பஃபெட்டுமே இதுதான் சொல்ல வராரு. பொதுவாக வந்து நம்ம வந்து ஒரு கட்டமைப்பு வச்சுருப்போம் இஎம்ஐக்காக. அது என்ன அப்படின்னா, சம்பளத்துலேருந்து ஒரு 1/3 பங்கை வந்து சம்பளம் கைக்கு வராதுக்கு முன்னாடியே 10% இப்படி கடனுக்காக கொடுக்க வேண்டிய சூழல் இருக்குது. அப்போனா இப்போ வந்து தோராயமாக ஒருத்தர் 30,000 சம்பாதிக்கிறார் அப்படின்னா 10,000 ரூபாய் இந்த மாதிரி இஎம்ஐக்கு கட்ட வேண்டியது இருக்குது. இப்போ திடீர்னு வேலை போயிட்டாலோ அல்லது வந்து அவருக்கு வேறு ஒரு மருத்துவ செலவோ இந்த மாதிரி வந்துட்டாலோ
அந்த கட்டமைப்பு அப்படின்றது சரிய ஆரம்பிச்சிரும். இதனால் அவங்களுக்கு பெரிய அஃபெக்ட் பண்ணும். அவங்க வந்து சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இன்றைக்கி எல்லாரும் பார்த்தீங்கன்னா கேப் ஓட்டுறோம், ரேப்பிடோ ஓட்டுறோம், அதே மாதிரி வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுறோம். இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே என்ன ஆகுதுன்னா ஃபோனுக்குள்ளே இருக்க கூகுள் மேப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்த நேவிகேஷன் இல்லாமல் நம்மளால் ஒரு வேலையை பண்ணவே முடியாது. இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணவே முடியாது. பைக் டாக்ஸி, கேபு, ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலுமே கூட நம்மளுக்கு இன்றைக்கி 6வது விரலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கு நம்மளுக்காக. அப்படி இருக்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து லாக் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, இஎம்ஐ கட்டாமல் லாக் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா உண்மையாகவே நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ஒரு கை உடஞ்ச மாதிரியே நமக்கு இருக்கும். இப்படி இருக்கும் பொழுது நம்ம எப்பயுமே இஎம்ஐ சரியாக கட்ட தான் நினைப்போம். ஆனால் ஏதோ ஒரு ரீசனுக்காக நம்ம வந்து கட்ட முடியாத சூழல் நம்மளுக்கு அமையும். அப்படி கட்டாமல் விட்டுருந்தோம் அப்படின்னாக்கா திடீர்னு இது நடைமுறைப்படுத்தும் பொழுது திடீர்னு பண்ண மாட்டாங்க, ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுப்பாங்க. பட் நாம் அதை கவனிக்காமல் விட்டுருந்தோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஃபோன் லாக் ஆயிடுச்சுன்னா நம்ம வேலையும் கெடும், அதனால் நம்ம ஃபேமிலியும் அஃபெக்ட் ஆகும் அப்படின்றது தான் உண்மை. அதனால் இந்த மாதிரி கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனுக்கு போயிட வேணாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம நாட்டு நடப்பு சேனல் மூலிமா இது முன்கூட்டியே எல்லாத்துக்கும் தெரிவிக்கிறோம். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். லாக் ஆயி போச்சே, இது எப்படி ஓபன் பண்றது? தம்பி எங்க வர? அது ஒண்ணு இல்லனே, ஒர்க் ஆப் எடுக்கிற எங்க அக்கா ஆசை ஒரு செல்போன் ஒன்னு கேட்டுச்சு, 5000 ரூபாய் கொடுத்து வாங்கினா லாக் ஆயி போச்சு.